கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் மகிமை ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். செய்திகளை அறிந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலும் வடகிழக்கு பருவமழை ஒரு இதனுடைய சீசன் இதான் நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அக்டோபர் 26 இந்த பருவமழை தொடங்கிவிட்டது. இதில் நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் எல்லா ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு. கூட்டம் போட்டதில் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே. அதில் என்னன்னா, இந்த பேரிடர் காலம், அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிறைய சில பாதிப்புகள்லாம் வரும். அந்த பாதிப்புகள் இது தொடர்பாக ஏதாவது உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு இலவச தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. 1070 1077. ஆமாம், 24 மணி நேரமும் அந்த அந்த கட்டுப்பாடு மையம் இயங்கும். 1070 1077 இந்த 2 தொலைபேசி எண்ணுக்கும் நம்ம ஒரு அவசர கட்டுப்பாடு மையங்களாக செயல்படும். இதுக்கு நம்முடைய தகவலை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதனுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ரெண்டாவது, ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கும் கரையில் உள்ள மீனவர்களுக்கும் வானிலை முன்னறிவிப்பு குறித்து நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் மீன்வளத்துறை மூலமாகவும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறையில் மீனவர்களுக்கு தகவல், அதாவது எந்த நேரத்தில் மழை பெய்யுதோ நீங்கள் எப்போ பாதுகாப்பாக இருக்கலாம், எப்போ போகக்கூடாது, அது மீன்வளத்துறை மூலம் அதை செயல்படுத்த வேண்டும். பிறகு பாதிக்கப்படும் பகுதிகளுக்கென தனித்தனி மண்டல குழுக்கள் அமைக்கப்படுகிறது. அதில் இந்த மண்டல குழுக்கள் எல்லா நடவடிக்கைகளையும் நிவாரண நிதிகள், நிவாரண உதவிகள் எல்லாம் செய்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பெரும்பாலான அணைகள், நீர்த்தேக்கங்கள், ஏரிகள் இப்போ எல்லாமே ஓரளவு இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாலே முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. அதனால் அணைகள் மற்றும் ஏரிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இது என்னது, வடிகால்களை தூர்வாறுதல், அறுவடை செய்த நெல்மணிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மழைக்காலங்களில் நோய்கள் அதிகம் உருவாகும் என்பதால் அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். உயிர் காக்கும் மருந்துகள், உபகரணங்கள், பாம்பு கடிக்கான மாற்று மருந்துகள், ஆக்சிஜன் உள்ளிட்டவை தயார் நிலையில் நாம் வைத்திருக்க வேண்டும். இப்படி நிறைய ஒரு பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டு முறைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மாநில முதல்வர்கள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த வடகிழக்கு பருவமழையில் நிறைய நோய்கள் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் சில அணைகள் எல்லாம் இப்போ தண்ணி வடகிழக்கு பருவமழை வந்த பிறகு அணைகள் நிறைய, ஆனால் இப்போ அதுக்கு முன்னாலே நிரம்பிட்டு, அதனால இப்போ தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகும். அதனால நிறைய வெள்ள சேதங்கள் உருவாகும். அதனால இதெல்லாம் தடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகிறார். இந்த நடவடிக்கைகள் மூலம் ஒரு பெரிய பாதுகாப்பு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். மக்கள் இந்த மழையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். மீண்டும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, 1070 1077 இந்த 2 நம்பரையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் மழைக்காலத்தில் உங்கள் கிராமத்திலேயோ இல்லை உங்கள் வீடுகள்லையோ ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குன்னா, வெள்ளத்தாலேயோ அல்லது மழையினாலேயோ எந்த இழப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கும். நீங்கள் ஐயோ மழை நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறது என்று தவிக்க வேண்டாம். அதே போல் இந்த நிகழ்ச்சி கடற்கரை ஓரத்தில் உள்ள மக்களுக்கும் நிறைய போகுது. அப்போ உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், மீனவர்களுக்கும் இந்த எச்சரிக்கையை இந்த 2 நம்பரையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, இந்த நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, இந்த எண்கள் அவர்கள் தந்திருக்கிற கட்டணம் இல்லா தொலைபேசி எண்கள், டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் இதுக்காக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் உங்கள் தெளிவான சூழ்நிலையை நீங்கள் பேசி கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால்
உங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக அரசாங்கத்தின் மூலமாக அங்கே உதவியை தருவார். உபாகமம் 28:12 என்ன சொல்லுதுன்னா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். அக்டோபர் 26 அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதே போல் ஒரு நல்ல ஆரம்பம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அக்டோபர் 26லேயே நல்ல மழை பெய்ய தொடங்கிவிட்டது. நம்ம முதல்ல பேசினபடி ஏற்கனவே எல்லா அணைகளும் இப்போ ஓரளவுக்கு நல்ல பெருகிதான் நிற்கிது. அதனால் தண்ணீர் அதிகமாக வெளியேற்றப்படும். இப்போ நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். நம்ம ஏதோ கடையில் வாங்கி ஏதோ கொடுத்தோன்னு இல்லாமல் நம்முடைய வீட்டில் விளைந்ததை ஆண்டவருக்கென்று நம்ம படைத்தோம்னா ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அவர் சொல்கிறாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும், அவருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். இப்போது ஆண்டவர் நம்ம சோதித்து பார்க்க சொல்கிறாரு. ஆண்டவர் தந்த மழையை வைத்து நன்மைகளை பெற்று அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து நம்ம வாழும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை தந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக மகிமையிலே நிறைவாக்குவார். ஆகவே இந்த காலத்துக்காக நாம் இப்போ முதல்ல நம்ம ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர், நாங்கள் இந்த தேசத்திலே உள்ள செய்திகளை அறிந்து அதற்காக பிரத்யேகமாக ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாட்களிலும் ஆண்டவர் வடகிழக்கு பருவமழை காலத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை தேவரே தந்து வருகிற நல்ல மழைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அநேக அணைகளும் குளங்களும் இப்போது நிரம்பி இருக்கிறதற்காக ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இன்னும் வடகிழக்கு பருவமழை மூலம் பெறப்பட போகிற அனைத்து ஆண்டவரை நீர் வளத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரை இந்த நாட்களிலும் ஆண்டவரை இந்த நீர் தருகிற இந்த மழையின் மூலம் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான காலங்களை நாங்கள் ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மழையின் மூலம் ஆண்டவரே தொற்று நோய்கள் ஏற்படாதவாறு ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சேதங்கள் ஏற்படாதவாறு தேவன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதற்கென்று எடுக்கின்ற முயற்சிகள் ஆண்டவர் எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்படுகிற அறிவிப்புகள், அரசாங்கத்தின் மூலம் எடுக்கப்படுகிற முயற்சிகள் அத்தனைகளிலும் தெய்வத்தின் பிரசன்னம் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரை நாங்கள் கடலோர மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கடலோர பகுதிகளிலே மீன்பிடி தொழிலில் இருக்கின்ற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பருவமழை காலங்களிலே நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் அவர்கள் எப்பொழுது கடலுக்குள் செல்ல வேண்டும், எப்பொழுது செல்லக்கூடாது என்பதை அறிந்து அதன்படி ஆண்டவரை அவர்கள் தங்களுடைய ஆண்டவரை தொழிலை செய்வதற்கு தேவை ஞானத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். விவசாய பணிகளில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இன்னும் அரசாங்கத்திலே பணிபுரிகிற அலுவலர்களுக்காக, ஆண்டவர் எல்லாருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாவே இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆண்டவரே எந்த விதமான சேதமும் ஏற்படாதவாறு ஆண்டவர் நீர் பாதுகாத்து எங்களுக்கு தேவை நல்ல மழையை, ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, கல்விக்கு பாதுகாப்பு அம்சத்திற்கு முக்கியத்துவம் ஒரு அரசு கொடுக்கிறது. அடுத்தல கல்வி, இன்றைக்கு கொரோனா காலத்தில் தடைப்பட்டு போன கல்வி, பள்ளி மாணவர்களுக்கு ஏறத்தாழ 20 மாதங்களுக்கு மேலாயிடுச்சு பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து. ஆனால் அதனால நிறைய மாணவர்களுக்கு கல்வி ஒரு தடைப்பட்டு போய் நிற்கிறது, அப்படி தடைப்பட்டு நிற்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக இலவச கல்வி திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற திட்டத்தை வீடு தேடி தொடங்கி இருக்கிறாங்க. இதுல என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த திட்டத்தின் தொடக்கத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கரோனா பரவல் காரணமாக பள்ளி குழந்தைகளின் கற்றலில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை சரி செய்யும் நோக்கத்திற்காக
இந்த ஒரு இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் ரூபாய் 200 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் அருகே உள்ள முதலியார் குப்பத்தில் இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்கிறார். இது இந்த திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ இந்த திட்டத்தில் பணியாற்றுவதற்கு தன்னார்வலர்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்று அறிவிப்பு கொடுத்தால ஏறத்தாழ 86,000 தன்னார்வலர்கள் பதிவு செய்திருக்கிறதாக சொல்றாங்க. இந்த 86,000 தன்னார்வலர்களையும் அவர்கள் அழைத்து அதுல தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறது. அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தலைமை ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவின் மூலம் அந்த தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்து தகுதியான தன்னார்வலை தேர்ந்தெடுத்து விருப்பமுள்ள தன்னார்வலை தேர்ந்தெடுத்து இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் அவர்கள் இணைந்து செயல்பட இருக்கிறார்கள். சரி, வாரத்தில் 6 நாட்கள் இங்க நம்ம குடியிருப்பு பகுதிகளுக்கு போய் அங்குள்ள பிள்ளைகளுக்கு அவர்கள் கல்வி புகட்டணும். இந்த இடைநிற்றல் கல்வி, தடைபட்டு போன கல்வியை பிள்ளைகளுக்கு அவர்கள் வழங்கணும். ஒரு நாளுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மிகாமல் வாரத்தில் 6 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 6 hours 6 மணி நேரம் இந்த கல்வி திட்டத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக இருக்கிறார்களாம். அதாவது அந்த இடை நிற்கக்கூடிய பிள்ளைகள், அந்த விளிம்புல நிற்கக்கூடிய பிள்ளைகள் எதுக்கு நம்ம பள்ளிக்கு போக முடியும், ஏன்னா அதுக்கு அப்படி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமல், அதாவது ஏறத்தாழ 1.5 லட்சம் பிள்ளைகள் இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த பிள்ளைகளையும் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அவர்கள் பள்ளிகளை கொண்டு சேர்க்கணும். அந்த திட்டமும் இந்த இதுல சேர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த தடைபட்டு போன கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஒளியை ஏற்ற இருக்கிற இந்த திட்டத்திற்காக நாம் ஜெபம் பண்ணணும். இதுல விசேஷமாக பிள்ளைகள் அவர்கள் இழந்து போன கல்வியை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது தன்னார்வலர்கள், அதுல பணிபுரிகிற தன்னார்வலர்கள் ஆர்வத்தோடு வாஞ்சையோடு விருப்பத்தோடு அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பாடத்தின் மீதான ஒரு கரிசனை, பாடத்தில் உள்ள அறிவு அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்த வாழ்க்கையில அவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய கல்வியாக இருக்கும். இந்த காலங்களில் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. வீட்டு குரு இருக்கிற இடத்த தேடி போனோம். இன்னைக்கு குரு நம்ம தேடி வர்றாங்க. ஏன்னா பிள்ளைகள் இப்போ 1.5 வருஷமா பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னே தெரியாத நிலையில் போயிட்டாங்க. நம்ம பள்ளிக்கூடம்னாலே இவங்க போகிறதுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வீடு தேடி விளையாட்டு முறையில் ரொம்ப நேரம் இல்லை, 5 மணி நேரம் 6 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் விளையாட்டு போக்கிலேயே அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக பெற்றோருக்கும் இது ஒரு சந்தோஷமாக இருக்குது, பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் நம்ம முதல்வருக்கு கொடுத்த ஞானத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனுக்கு அவருக்கு முதல்வர் சொல்லியிருக்கிறார் இந்த திட்டம் எப்படி வந்தது அப்படின்னு. அவர் சொல்லும்போது நிறைய அந்த பொருளாதார குழு ஒரு டீம் இருக்குல்ல, பொருளாதார குழு இன்னும் பலர் அவர்களுக்கு முதல்வருக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. பட் செயல்படுத்துறவர் முதல்வர்ல ஆலோசனை சொன்னாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது முதல்வரின் இதுலதான் இருக்கிறது. அதனால அவர் அதுல ஒரு விருப்பத்தோடு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தருவது அவர் என்ன சொல்றாரு, சாலமோன் ஞானி சொல்லும்போது அவர் ஞானத்தை கேட்டவர், வேற எதையுமே கேட்கல, எனக்கு ஞானம் தாங்க அப்படிதான் கேட்டார். அதே சாலமோன் ஞானி பின்னால சொல்றாரு, ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நல்ல அன்பு பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திட்டு நம்ம நல்ல சிறப்பான கல்வியை வீடு தேடி வர்றாங்க. வீடு தேடி வர்றவங்கள அந்த காலங்களில் ஆசிரியர்கள் வீடு தேடி வந்தாங்க, பிள்ளைகள் ஓடி ஒளிவாங்க. இப்போ அப்படி இல்லை, பிடிச்சி வச்சு அவங்களுக்கு கம்பல் பண்ணலை. 1.5 மணி நேரம் விளையாட்டு போக்கிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது நம்முடைய கிராம மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நம்ம மாணவர்களுக்காக இதில் பயன்பட இதில் அவங்க செயல்படுற அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க,
குறிப்பா இந்த திட்டம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஆனா அதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இதுல கலந்துவிட கூடாது அப்படி இல்லை, அவங்களும் வந்து சேர்ந்து அப்படி சொல்லி அதுல பயன்படுத்த போற ஒவ்வொரு செயல்பாடும் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஞானத்தை தருகிறவரே, அறிவையும் புத்தியையும் அருளி செய்கிறவரே, ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறவரே, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, பிள்ளைகள் கல்வி பயில முடியவில்லையே என்று கலங்கி நின்ற வேளையிலே திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேத வாக்கு ஆறுதல் தருகிறது போல ஆண்டவரே, தமிழ்நாடு அரசு இந்த நாட்களிலே இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு அருமையான திட்டத்தை சுமார் 200 கோடி மதிப்பீட்டில் அவர்கள் செயல்படுத்தவிருப்பதாக, அதற்கான மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக, தன்னால் ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். இந்த திட்டம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று அது அதிக பணச்செலவிலே செயல்படுகிற ஒரு திட்டம். இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, தனியார் பள்ளியில் பயிலுகிறவர்களும் விருப்பத்தோடு இந்த கல்வியை பெற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்னுடைய இந்திய தேசம், அதிலும் குறிப்பாக தமிழகம் ஒரு கல்வி துறையிலே அல்லது கல்வி அறிவிலே சிறந்து விளங்குகிற ஒரு மாநிலமாக, முதல் மாநிலம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய காலங்களையும் வேலைகளையும் ஆண்டவரே இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னொரு பெரிய ஒரு சோக நிகழ்ச்சி எப்படின்னா, சக்கனாபுரம் பட்டாசு கடை, இதில் கடந்த வார நாட்களில் நம்ம அதை தொடர்ந்து 2-3 நாள் தொடர்ந்து செய்தித்தாளில் வந்த செய்தி. இதில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் நடந்த பட்டாசு கடை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளதாக போட்டுக்கிறாங்க. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற இடத்துல பஜாரில், மெயின் பஜாரில் ஒரு மளிகை கடையில் மேல் தளத்தில் பட்டாசு விற்பனை நடத்தி வந்திருக்கிறார். சரி. இதில் நேற்று இரவு அந்த இன்றைக்கு 26ஆம் தேதி இந்த ஒரு வெடி விபத்து நடந்திருக்குது பஜாரில் பட்டாசு கடையில். பொதுவாக பட்டாசு தொழிற்சாலை தான் நடந்து நிறைய உயிர்கள்லாம் பலியானதை பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வெடி விபத்து வந்து கடையில் வைத்து நடந்திருக்கிறது. இதில் என்னன்னா, இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்திருக்கு. அந்த பேக்கரியில் சிலிண்டர் இருந்திருக்குது. இந்த தீப்பொறி போட்டோன்னே சிலிண்டர் வெடித்து அதில் ஒரு 7 பேர்லாம் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல என்னதான் இந்த கட்டடத்துக்கு எதிர்புறத்துல நின்று கொண்டிருந்த ஷா ஆலம், காலித், ஷேக் பஷீர், நாசர் மற்றும் ஐயாசாமி 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த கடையில எதிர்புறத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க மீது இந்த தீப்பொறிப்பட்டு அந்த சிலிண்டர் வெடித்தனால ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இதுல 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பட்டாசு அந்த கடை உரிமையாளர் மீது ஒரு 5 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சி. அது வந்து கடைகளில் வந்து ஒரு என்ன நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிணறு தோண்டுவதற்குள்ள வெடிபொருள் இருக்கலாம், அதுவும் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது ஒரு சாதாரண பட்டாசு மட்டும் இல்லை. இப்போ பொதுவாக பஜாரில் இந்த பக்கத்தில் இந்த சிலிண்டர் இருந்ததுனால அந்த வெடி விபத்து மிகப்பெரிய வெடி விபத்தாக மாறிவிட்டது. 7 பேர் உயிரிழந்து விட்டாங்க, அநியாயமாக உயிரிழந்து விட்டாங்க. அது எதிர்த்தாலும் நின்று கடையில் எதிர்ப்போறானவங்க கூட பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால பொதுவாக வரக்கூடிய இந்த தீபாவளி காலங்கள், பண்டிகை காலங்கள், மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ நிறைய தீயணைப்பு துறை மூலம் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு போய் விபத்தில்லா தீபாவளி, அதாவது விபத்தில்லா பண்டிகை எப்படி கொண்டாடுவது
அப்படி சொல்லி ஒரு அவங்க வகுப்பு நடத்துறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி வெடிகளை கையாளுவது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. விபத்து இல்லாமல் நாம் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லா காரியங்களும் சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி திடீர் என்று இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுது. அதனால இருந்தாலும் நம்ம எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த விழா காலங்களில் இந்த பட்டாசுகளை கையாளுவதிலும் பட்டாசு பொருட்களை நாம் வாங்குவது விற்ப எல்லா காரியங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தி மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, ஆண்டவர் பாதுகாப்பு தான் முக்கியமாக. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா அப்படின்னு சொன்ன மாதிரி, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்து. இப்போ கடையில் அந்த கடையில் பட்டாசு வாங்க போனவனுக்கு அந்த விபத்து வந்துட்டுன்னா கூட நம்ம ஏதோ நினைப்போம். ஆனால் பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் தூரத்தில் தான் நின்றுருக்கிறான். அவனுக்கு அந்த வெடி போய் வெடிச்சு அதெல்லாம் ஏத்தலன்னு 5 பேர் எவ்வளோ பரிதாபமானது. அதனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த நாட்கள் அவசியம். ஆண்டவர் பாதுகாக்கிறார், உண்மைதான். ஆனால் நாமும் அது ஞானமாக நடந்துக்கிடணும். ஆண்டவர் பாதுகாப்பார்னு சொல்லி நம்ம நடு ரோட்டில் காருக்கு நேராக போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஒரு இயந்திரமாட்டு உருவாக்கல. ஆமாம், ஆண்டவர் நமக்கு எல்லா ஞானம் அறிவு எல்லாம் கையில் கொடுத்துருக்கிறாரு. சரி, நாம தான் சிந்தித்து செயல்படுத்தணும். அதனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும். குறிப்பாக இந்த உயிரிழப்பு உயிரை பறிகொடுத்த அந்த குடும்பத்திற்காக நாம் இந்த நேரத்தில் அமைச்சிருப்போம். எங்களை பாதுகாத்து வழிநடத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை இந்த நாளிலும் நாங்கள் செய்தியிலே நாங்கள் வாசித்தபடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் என்ற இடத்துல ஆண்டவரே பட்டாசு கடையில் மூலம் ஏற்படுத்தப்பட்ட வெடி விபத்தில் 7 பேர்கள் உயிரிழந்து விட்டதாக நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் அநேக இடங்களிலே திடீரென்று ஏற்படக்கூடிய நிலை உருவாகி விடுகிறது. என்றாலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வெடி விபத்தில் இறந்து போன அந்த 7 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். 7 பேருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் விரைவில் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வரக்கூடிய ஆண்டவர் பண்டிகை காலங்களில் ஆண்டவரை பொதுமக்கள் ஆண்டவரை இந்த பட்டாசுகளை வெடிப்பது கையாளுவது எல்லா காரியங்களிலும் கவனத்துடன் செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த ஞானம், நீர் எங்களுக்கு கொடுத்த அறிவை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட உம்மை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பட்டாசு தயாரிக்கின்ற நிறுவனங்களுக்காக, பட்டாசு கடைகளில் விற்கக்கூடிய விற்பனையாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். யாவரும் ஆண்டவரை அவற்றை மிகுந்த கவனத்தோடு இந்த காரியங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த ஒரு ஊழல் இல்லாத வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரி, அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி முடிய ஒரு விழிப்புணர்வு எப்படின்னா ஊழல் ஒழிப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இதை ஒட்டி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பெருமாள் அவர்கள் தலைமையில் அரசு அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அதுபோல திருநெல்வேலி மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்திலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் துணை ஆணையர் டிபி சுரேஷ்குமார் தலைமையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுபோல தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி திரு கலிவரதன் தலைமையிலும் இந்த மாவட்ட காவல்துறையினர் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றதாக செய்தி வந்திருக்கிறது. ஒரு ஒரு அவேர்னஸ், அதாவது அரசு அலுவலர்கள் மற்றும் எல்லா அரசு துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு ஒரு 1 வீக் ஒரு ஊழல் ஒழிப்பு வாரமாக இந்த வாரத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதில் ஒரு உறுதிமொழி இருக்கிறாங்க. நாம் நேர்மையுடனும் உண்மையுடனும்
கையூட்டு பெறாமலும் பரிதானம் வாங்காமலும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதான் இந்த ஒரு வாரம். சரி, ஊழல் ஒழிப்பு வாரம். அதனால இந்த நாட்களிலும் நிறைய அரசு துறைகளில் நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க, நேர்மையானவர்கள் இருக்கிறாங்க, உண்மையா பணிபுரிகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகமாக கையூட்டு பெற்று தான் நாங்கள் பேப்பரை நடவடிக்கை எடுப்பண்ணி இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த காலங்களில் இந்த நாட்டில் நிலவுகின்ற இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். நம்ம சும்மா ஒரு கடமைக்காக ஒரு தீர்மானத்தை அப்படி போறதில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாதான் பொதுமக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த நாட்களில் இதற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய அலுவலகங்களில் எல்லாரும் ஒரு சேவை மனப்பான்மையோடு உண்மையோடு நேர்மையோடு உழைப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு நாம் எல்லா அரசு ஊழியர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்போம். பொதுவாகவே ஆண்டவருமே சொல்லும்போது நம்ம கோதுமை தானே விதைச்சோம், இப்படி களை எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அதனால களையை பிடிங்கிருவோமா அப்படின்னா வேண்டாப்பா வளரட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதே போல இந்த நாட்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு இடையே சிலர் இப்படி இருக்கிறாங்க. ஆனா அவங்க நல்லவங்க தான், அதிகாரிகள் அவங்களாகவே கேட்கல, யாரும் அவங்க வாய் திறந்து கேட்கல, நாம தான் கொடுத்து கெடுத்துட்டோம். பொதுமக்கள் வந்து முதல்ல ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆபீஸுக்கு ஒரு வாரம் நம்ம வர சொல்லுவாரு, ஒரு வாரம் போக்குவரத்து சாப்பாடு செலவு அதுக்கு கையில கொடுத்தா பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு மனப்பான்மை அவங்கள நம்ம தான் உருவாக்கி விட்டுட்டோம். ஒரு அதிகாரி சொல்லுவாரு, இவன் பாருங்க வந்த உடனே அந்த கிளர்க்கை கூட்டிட்டு கேண்டீனுக்கு கூட்டிட்டு போறான், இவன் அவன் ஒய்ஃப் அவன் பிள்ளைகளை என்னைக்காவது கூட்டிட்டு போயிருப்பானா அப்படின்னு கேட்கறாரு, கிண்டல் பண்றாரு. அதே போல நிர்வாகத்துல நாம தான் அவனுக்கு எடுக்கிறோம், வாங்களையும் காப்பி குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அல்லது நாங்கள் இதை ஆபீஸ் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறோம். அப்புறம் ஒரு தடவை வாங்கினோட மறுபடியும் அவங்க ஓஹோ இப்படி வாங்கிடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துருதாங்க. அதனால ஊழல் ஒழிப்பு வாரத்துல நம்ம ஒருவேளை மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல ஒரு எண்ணத்தோட உறுதிமொழி எடுத்துட்டேன், நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன், அதே போல் நான் அந்த உறுதிமொழியை பார்த்துருக்குறேன், நான் இனிமேல் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா நான் கொடுக்கறதுனால தான் அவன் வாங்குறான். அதனால் அதை நாம் கொடுக்காதபடி, அவங்களும் அதை எதிர்பார்க்காதபடி, அரசு கொடுக்குற வருமானம் நியாயமாய் வந்த வருமானம் அது போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். பண ஆசை அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அவன் நிச்சயமாக அந்த பணத்தை அதிகமாக வந்த பணத்தினால அவன் கோட்டை கட்டி வாழ்ந்துடவே முடியாது, அது அதிகப்படியான செலவை தான் உருவாக்கும். அதனால நம்ம இந்த சாபத்தை நம்முடைய குடும்பத்துல குவித்து வைத்து விடக்கூடாது. ஆமா, இப்ப நம்ம இன்றைக்கு நல்ல மகிழ்ச்சியோட வாழலாம், ஆனா சாபம் நம்முடைய குடும்பத்தை பின்தொடரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம இருக்கணும். ஊழல் ஒழிப்பு வாரத்துல அன்பு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றது அதுதான், இதை ஊழல் ஒழிக்கிறத விட நம்ம அந்த குடும்பத்துக்கு சாபத்தை சம்பாதிக்காம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஜெபம் செய்யணும். ஞானத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பிறப்பிடமாய் இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அதிகாரத்தை ஏற்படுத்துகிறவரே, நீங்கள் அமைதியுள்ள ஜீவன் பண்ண வேண்டுமானால் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை தருகிற போது இந்த வாரத்திலே ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்ற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, அரசு அலுவலர்களுக்காக, மேல் அதிகாரிகளுக்காக நாங்கள் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் உம்மால் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீர், நல்ல படித்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தீர், இந்த வேலையிலே உண்மையாய் இருந்தது நிமித்தமாக நல்ல உயர்வுகளை கொடுத்தீர். இப்படி பற்பல எல்கைகளிலே பற்பல விதமான தர நிலையிலே அவர்கள் உயர்ந்திருக்கிற வேளையிலே பொதுமக்களாகிய நாங்கள் சென்று அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு பண ஆசையை காட்டி அவர்களை வீழ்த்தி விடாதபடி, நாங்கள் ஒரு சர்ப்பமாய் செயல்படாதபடி, ஆண்டவரே இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஆசை வார்த்தை காட்டாதபடி, ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களுடைய உறுதிமொழியிலே அவர்கள் நிலைத்திருக்க
நாங்களும் ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அரசு அலுவலர்கள் எந்தெந்த இடங்களிலே, அது அரசு அலுவலகங்கள் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மட்டத்திலும் எப்படிப்பட்ட நிலை வராதபடி ஆண்டவரே எல்லாரும் ஒரு நியாயமாய் நாம் அலுவலகத்திற்கு சென்று மனு கொடுத்தால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் கடந்து வர அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக மழைக்காலங்களிலே, விழா காலங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்றும், பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகள் எப்படி இல்லம் தேடி கல்வியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், அரசு அலுவலர்களும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லுகிற பொதுமக்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நல்ல பல செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். உங்களோடு இணைந்திருந்தோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நம் இல்லங்களில் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக தந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.